வணக்கம். இன்றைக்கி மட்டன் தம் லேயர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா குக்கரில் மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி நல்லா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வரலையும் விட்டு குக்கரில் வேக வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஒரு தண்ணி வந்து தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சலை, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 2, அப்புறம் ஸ்டார் அனீஸ் 1 எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போது ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா 3/4 வந்து குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுக்கு விடுறோன்னா அது ரைஸ் வந்து நல்லா வந்து உதிரியாக வரதுக்காக எண்ணெய் கொஞ்சம் விடுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 3/4 குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த ரைஸை வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பிரியாணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம தேவைக்கேற்ப கீ மட்டும் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டு இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஃபுல் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ்டாக. அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததையும் பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை வந்து நல்லா குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஃபுல் ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து பெரிய ஃபுல் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு ஒரு கிரேவி டைப்பில் கிடைக்கும். இதை நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண வைங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் கொத்தமல்லி தழை வந்துட்டு அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது வந்து மட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிரேவி டைப்பில் வர வரலையும் குக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம மட்டன் தண்ணியோடு சேர்த்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ண வைக்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ வந்து பாதி கிரேவியை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லேயராக பண்ணுறதுனால தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடியில் வந்து ஒரு கிரேவி ஒரு லேயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி 3/4 குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஒரு லேயர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரோம். கிரேவி, ரைஸ் அந்த மாதிரி. லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பெரிய ஆனியனை வந்துட்டு போட்டுட்டு கீ 1 ஸ்பூன் வந்து மேலே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு அந்த மூடியில் வந்து ஒரு கிராம்பு வந்து சொருகி வைங்க நல்லா தம் ஆகிறதுக்கு. ஒரு தோசை பேனை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம பிரியாணி பாட்டை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த 3/4 குக்கான பிரியாணி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக குக் ஆகி நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஈவனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரியாணி வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா உதிரியாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.